ஆலயத்திலே ஆண்டவன் இருந்தால் கங்கா வந்து விட்டு அறிக்கை செய்து வா. சிவபெருமானே சிவபெருமானே இலக்கம் நம்ம சின்ன வீடு வந்துருக்கா. சின்ன பொண்டாட்டி வைக்கிறாதி அப்பதான் நீயே பேரை கண்டுபிடிச்சிட்டா சின்ன ஊடா வரட்டுமா பெரிய அழகு என்ன தெரிவித்தார்? உன்னை சீக்கிரம் வர சொன்னாரு. போயிட்டு வரேன். பாய் பாய். பார்த்துரு. ஓஹோ ஆண்டவா வைக்கிறாதி ஆண்டவா இல்லை அம்மாளே மனே சுபித்தமாக நீடுவழி காலம் வாழ்க. வாழ்த்தி வரமளித்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒன்று கேட்டால் என்ன? நீங்கள் ஒரு நாளும் இல்ல மனித புதுமையோ ஒரு நாளும் இல்ல மனித புதுமையோ ஒரு நாளும் இல்ல மனித புதுமையோ ஒரு நாளும் இல்லாம இந்த அதிசீக்கிரமாக சடாபரத்தை விட்டு கீழே இருக்கிய காரணம் என்ன? எப்பொழுதுமே சடாபரத்தில் இருப்பது வழக்கம். ஆமா, உமையவள் தான் இடது பாகத்தில் இருப்பது வழக்கம். எந்த நேரமும் சக்காலத்தையும் கூட இருந்துச்சுப்பா. ஆனா இன்னைக்கு அதிசயமா நீ இறக்கி விட்ட காரணம் என்ன? என்ன காரணம்? ஏன் சடாபரத்தை இறக்குனீங்க? ஆமா, அப்படின்னு கேள்வி கேட்கிறியா? எனக்கு சொல்லு. சொல்லலாம்னு மனதில் நினைக்கின்றேன். ஆனா மனது வரல. ஒரு சமாச்சாரம் என்ன சமாச்சாரம்? முடிச்சு எவன் போட்டாலும் அவனா அவுத்தாதான் முடிச்சு அவுக்கலாம். படு முடிச்சு போட்டானா சுருக்கு முடிச்சு தெரியுமா? அதனால முடிச்சு எவன் போட்டானோ அவனே வந்து அவுப்பதான் நியாயம். ஆமா, நாரதா. ஆமாப்பா, வணக்கம். உலகமெல்லாம் கிரேக்கமரனிருந்து உயிர்களை காக்கும்படியான பகீரதி எனும் பாட்டியாகி உங்கள் பாதத்திற்கு பேர் நாரதன் கோடான கூடி வணக்கம். நாரதா, அட வந்து பாதம் தான் பணிந்தாய். நாரதா, பாட்டு
வீடியோ பார்த்த முடியால் நீயும் உன் கழகம் நீடுடி வாழ உனக்கு ஆசை கொடுத்திருக்கின்றேன். சந்தோஷம். அப்படினாலும் சித்தம் எனது பாக்கியம். நரதா அந்த உலகத்தை சுற்றிடும் நரதா நீ ஓடி வந்த மக்குரதா நரதா இதனால் வரையிலும் இல்லாம உங்க தாத்தனையும் பாட்டியும் பெரிய பாட்டி பாத்திரம் தான் போவேன். இன்று என்னை அழைத்து என் பாதத்தை பணிகிறாயே, என்ன சமாச்சாரம்? ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லப்பா. அங்கொரு மலர் வனத்தில் அஞ்சமும் கிளியும் கூடி, அங்கொரு மலர் வனத்தில் அஞ்சமும் கிளியும் கூடி, சத்திய உலகம் சென்று தாய் தந்தையை பணிந்து கைலாயம் வந்த பாத்தீங்க உங்களை பார்க்கலாம். ஆமா, ஒரு அன்னக்கிளி ஒரு அன்னப்பட்டி அன்னப்பச்சை கடுமையான சண்டை. அப்படியா? ஆமா. என்ன சண்டை? அந்த கிளி சொல்லுது, உலகமும் மும்மூர்த்திகளும் சகலத்தையும் படைத்தவன், ஆதியிலே பிறந்த ஆதி பராசக்தி என்னை படைத்த அன்னை பராசக்தி தான் பெருசுங்குது அந்த கிளி, அன்னக்கிளி. அதுக்கு அந்த அன்ன பட்சி என்ன சொல்லுது, உலகமும் சகல உயிரும் உருவாக்கி இருக்கலாம், இதெல்லாம் வாழணும்னா தண்ணி தேவை, தண்ணி தேவை. அந்த பகீரதி எனும் கங்கை தான் இந்த உலகத்தில் இல்லைன்னா எதுவுமே இல்லை, சுடுகாடு எதுவுமே கிடையாது. என்னை படைத்த அந்த கங்கை தான் பெருசு அந்த அன்னை பச்சி. அதனால அந்த சண்டை நிறுத்திட்டு கைலாயம் தான் போறேன். ரெண்டு பேர் எனக்கு பாட்டி தான், அங்கே போய் தெரிஞ்சு சொல்றேன். தயவு செய்து சண்டை அது வரைக்கும் நிறுத்தி வைங்க அப்படின்னு கேட்டு வந்தேன். அதனால இந்த கங்கை பெரியவளா யாரு பெருசு தெரிஞ்சுட்டு போகணும். அதனால நடக்கிற சண்டை தாத்தா வந்துட்டாங்க. இப்ப சொல்லுங்க என்ன உலகத்துல கங்கை சக்தி பண்ணி சொல்றியே, உலகம் அப்படிதான் நானும் நினைச்சேன், அப்படிதான் நானும் நினைச்சேன், சொல்லாமனு நினைச்சேன். ஏன் நம்ம வாயால சொல்லிக்கிட்டு தாத்தா இருக்கிறாங்க, பாட்டி ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க, ஏன் ஊர் வம்பு நல்லது சொல்ல போய் நம்ம ஏன் பொய்யா வந்த வேலை இங்க வந்த தாத்தா வந்துட்டாங்க. அது என்னமா நடந்ததோ எப்படி குடித்ததோ, என்னமா நடந்ததோ எப்படி குடித்ததோ, என்னமா நடந்ததோ எப்படி குடித்ததோ எனக்கு சொல்ல வேண்டும் தாத்தா. கண்ண என்னாச்சோ, அது எப்படி நடக்குதோ இது நாள் வரையில என் மனதில் இருந்த கருத்து இதுதான். ஏன்னா இன்னைக்கு வெளிப்பட்டு போச்சு, யாரு பெரியவ, நான் பெரியவளா அங்க அவளை என்ன விட்டுட்டு அங்க போறவன் அடிமானகர சக்காத்தி ஏன் காரியத்தை சக்காத்தி அடியே முத்தா பத்தி அடியே சக்தி வாய் மூடு. அடி சக்காலத்தி வாய மூடடி, சக்காலத்தி மாலகத்தை வீணகத்தை, சக்காலத்தி வாய மூடடி. சக்காலத்தி வாய மூடுதாலுமே கொலப்பத்தாலே, கொலப்பத்தாலே. அது மாலகத்தை ஈனகத்தை சக்காலத்தி ஏண்டி செவடியா, என் நாடு மாறி ஊரப்பட உண்ணாமல எனக்கு என்ன மாடு ஊருக்கு இது என்ன ஊராய்வு அப்பேற்பட்ட இந்த நல்ல ஊர் இது மானங்கட்ட சக்காச்சார நீ வந்து அடி வச்சுட்டு நாதே அடி யாருக்கும் அழகுடைய ஊருக்கு யாருடைய பேருக்கு வந்து
செடிக்கு ஆமா 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 ஆழ்வா இருக்கிறேன் தூக்கி ஓட போறேன் அது என்னடி பெருமை பேசுறாய் அடியே ஏ ஜாடு மாறி யாரடி என்னைய போய் இந்த ஊரோட வச்சு பேசுறிய என்னைய தகுதி என்ன ஏன் தராதர என்ன ஏன் அந்தஸ்து என்ன நான் உன்னோட தலைமை என்னயா எங்க வந்து கேட்டு கிடக்குற அது என்ன அவ கட்சியேதான் போகணும் அடியே அடி அஞ்சுக்கும் வர வரத்துக்கு அஞ்சுக்கும் அடி அஞ்சுக்கும் அடி அஞ்சுக்கும் அடி அஞ்சுக்கும் வர வரத்துக்கு அஞ்சுக்கும் அடி அப்படியே அஞ்சுக்கும் போல திருப்பி அடி என்னடி பெருமை பேசுறாய் அடி தங்களுக்கு அலமலையா குட்டியா என்னடி பெருமை பேசுறாய் தாலி கட்டிட்டு வந்தவன் அடி சும்மா கடத்த நாய அப்ப அவைக்கு பெருசு அவிச்சேரி பத்தது அவைக்கு பெருசுன்னு நான் கெட்டாலும் லட்சி தீஞ்சாலும் பட்டு தாண்டி நீ பொட்டு மாசத்தோட தாலி கட்டிக்கிற சக்காத்தியா ஆமா நீ புள்ள கத்துக்கிற சக்காத்தியா ஆயிரம் பாக்க போட்டு ரத்தியில சுண்ணாம்பு தடவி நல்லா நின்று கூட போயிலே போட்டு தூணு கீழே போட்டதை எடுத்து போட்ட நாயே அது ஈரம் கட்ட நாயே அது தட்ட மாதிரிமா நோவு கொடுக்கான் போட கேளு சக்தி அது எட்டுக்கும் பல மரத்து நுங்குக்கு மக்காரக்கார கொத்துக்கு போல சிரிக்கி பெருமை அடி உப்புக்கு கதியில போடு உப்புக்கு அடி மானங்கட்ட நாய கதித்த சக்காத்தார எவ ஒருத்தி சக்காத்தியாரோ ஒருத்தி ஆம்படி ஆம்படினால ஒருத்தி வராளோ அந்த என் சக்காத்தி எல்லாம் போய் சுருக்கு போட்டு சொல்லுங்க எங்க போனீங்க நானே அடி போட்டு சுருக்கு வருது எங்க போனீங்க சொல்லுங்க சரி சக்காத்தி 10 மூட்டை உப்பு இறக்குண்டாமாவா அவன் இறக்கிக்கிட்டு காய்ச்சி கேட்டான் என்ன பண்றான் ஏங்கலாம் காய்ச்சி வாங்கணுமா அப்படி என்னதான் அந்த புறம்போக்கு பையன் ஒன்னாட்டம் பையன் விட்டுட்டு போட்டான் இவளை பார்த்துட்டு விட்டுட்டு போட்டாலும் பார்த்தியா திறமை பத்தி அவன் கொடுக்குறா அது என்னடி பெருமை பேசுறாய் காலத்துக்கு சகமாரி யாரடி பெருமை பேசுறாய் ஓஹோ அடியே கோயில் அப்பெல்லாம் கோயில் பிடிச்சி வரணும் ஊரா இப்பதான் அதெல்லாம் பிடிக்கிறாங்க கோய் வாங்குறோம் வந்தானோ ஆம்பளையாங்காரன் வீட்டுல சொல்லிட்டு போயிட்டான் இந்த கோயில் இந்த விலைக்கு கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன் கோயில் ஆமா சொல்றது கேள்றா கோயில்காரன் வந்த கோயிலுக்குள்ளயோ கோயிலும் ஆமா இந்த அம்மா என் வீட்டுல கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தோடனே கோழி விலை சொன்னது என்ன ஒரு 50 ரூபா 100 ரூபா சொன்னு வச்சுக்க அதுல பாதி விலை கேட்டு இவன் வாங்கிட்டான் அந்த கோழி வாங்க வந்தவன் ஆம்படியாங்காரன் வந்தாரு வந்த உடனே கோயில் வித்துங்க அப்படின்னால இவன் என்ன விலைக்கு வித்துன்னு சொல்லி இந்த விலைக்கு தான் வித்தேன்னு சொன்ன சொன்னதோட பாதிதான் அப்படின்னு நான் ஒண்ணு வச்சுட்டு போட்டானா அப்படின்னு சொல்ல அதுக்கு நான் காட்சி தனியா வாங்கிட்டேன் இப்ப
அவ்வளவு என்ன விட்டுட்டு வேலைக்கு பாக்குறியா? சக்தி பெரியதா கெஞ்ச பெரியதா சொல்லி ஆகணும். ஆமா. அதனால எனக்கு ஒரு உபாயம் தோன்றுகிறது. என்னது? அடி பார்வதாதே பெண்ணே பகிரதீங்க என்ன பார்வதி என்ன சக்காசி எப்பேற்பட்ட சக்காசி யாரு? சவுத்தியாரா? ஏ நாலு மாறி நாலு மாறி அந்தரன் சாபத்தாரே சந்தரனை தாத்தரன் தேவகத்தில் பிரம்மசாதா தேவகள்லாம் வரணும். ஆமா போனோம். நீ சக்காத்தியை வளர்த்து போறான் இறக்கி உட்கார வச்சு ஒரு பொண்ணாட்டிக்கு ஓயாத வேலை என்ன வேலை? புள்ள வைக்கிற வேலை. அப்புறம் என்ன வேலை? ஓயாத வேலை என்ன வேலைடா? புள்ள வைக்கிற. அப்புறம் என்ன களை வெட்ட போகுதா? நாளாத்தான் நாள் காரியத்துல கண்ணு இருக்கணும். கண்ணு இருக்கணும். பாரு இந்த மாலாப்பு நவராத பாத்துக்கணும். ஆமா அதுதான் முறை. இந்த சக்காத்து திறந்து போட்டுக்கிட்டு உட்காந்து ஆகாய வரணும் பார்த்து ஆசை. அவன் போய் சந்தன் நான் பொறக்க இவன் சாபம் வாங்கிட்டு அவனை போய் கல்யாணம் பண்ணி எத்தனை புள்ள பெத்தா? இவன் 6 பிள்ளையே ஒரு கல்யாணம் பண்ணி புள்ள பெக்கிறோம். அதுக்கு கல்யாணம் பண்றோம். பேர பிள்ளைய பாக்குறோம். நம்ம வழி விளங்கணும். நம்ம குடிக்கோத்திரம் விளங்கணும். சக்காலத்தி 7 பிள்ளைய தூக்கி போட்ட ஆத்துல 8வது ஒரு புள்ள பெத்தாங்க. என் சக்காலத்தி வழி வர்க்கம் விளங்காத சாடு மாதிரி நாடு மாதிரி தேவடியா மண்ணாத்து பெண்ணாத்து பொருளாசி வெறுத்து வீட்டு தட்டிச்சு. இன்னைக்கு என் பிள்ளைய பாரு. ஐயனாருக்கு 2 பொண்டாட்டி. என் பிள்ளை முருகனுக்கு 2 பொண்டாட்டி. என் பிள்ளை விநாயகனுக்கு 2 பொண்டாட்டி. நான் வீரபத்திரனுக்கு பொண்டாட்டி. அப்பேற்பட்ட பாவாடராயனுக்கு பொண்டாட்டி. நான் பிள்ளைய பெற்றுக்கிட்டு நானும் பேர் வச்சுக்கிட்டு மாறி மாறியா வச்சு கும்புறீங்களே. இன்னைக்கு என்ன ஊராது திருக்கரம்பலூர். இன்னைக்கு இவ கரிய சொல்லி தூளு காரி துப்புல என் பேருக்கு எங்க கரியா சொல்ல போறியா? கரிய அடே அந்த ஒரு தன்னை கண்டு அடே அபிமான பழவில்லை தக்காளி. அடே அந்தரத்தில் சென்ற ஒரு கெந்தரவனை பார்த்து அபிமான போனவரின் தக்காளத்தி. அடே 5 பிள்ளை பெற்றவள அபகாரிய போனவளே. 5 பிள்ளை பெற்றவள அபகாரிய போனவளே. என் கதை சொல்றேன் தக்காளத்தி. ஏற்கனவே காலத்துல என் வீட்டுக்காரர் ஈஸ்வரன் அவர் ஜமதகிரி மகாமணியம் அவதரித்தாரு. இந்த தேவடியா கிராமத்தை நாடு மாறி இவ போய் ரேணுகையா பிறந்தா. அப்படி இவருடைய பிறந்து 2 பேருமே திருமணம் செய்து 5 பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. பரிசுற்று பரசுராமன் 5 பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்களே. பிள்ளைகளை பெற்றெடுத்து ஒரு வாரம் வச்சுக்கோ. தினந்தோறும் ஜமதகிரி மகாமுனிவர் சிவபூஜை செய்வது வழக்கம். சிவபூஜை செய்வதற்கு மலரும் ஜலமும் கொண்டு வருவது வழக்கம். அங்க எப்படி போன நதிக்கரைக்கு தண்ணி கூட எடுத்துட்டு போகணும். தண்ணி கூட எடுத்துட்டு போக கூடாது. இவருடைய கற்பின் தன்மையால் நதிக்கரைக்கு சென்று ஆள்காட்டி விரலை சுழற்றினால் ஆள்காட்டி விரலை சுழற்றினால்
ஆள்காட்டியவர்களை சொல்லினால் அவளுடைய கற்பின் தன்மையால் பாண்டம் உருவாகும். பாண்டத்துல தண்ணீர் நிறைந்து அவ தலைமையில எடுத்துட்டு வருவா. ஒரு நாள் தினத்துல நதிக்கரைக்கு சென்று ஆள்காட்டியவர்களை சுழற்றும் பொழுது ஆகாயத்துல மணிநகராபுரி ஆண்டவரைக்கூடிய ஆகாய கந்தர்வன் தன் மனைவிமார்களோடு உல்லாசமா சுற்றுலா புரிந்தான். அப்படி புரிந்த பொழுது இவ ஆள்காட்டியவர்களை சுழற்றவும் அந்த தண்ணீரில ஆகாய கந்தர்வனுடைய நிழலாக படுத்திருந்தது. அப்ப பார்த்தா ஐயோ இந்த உலகத்துல இப்பேற்பட்ட ஒரு ஆடவர் இருக்கிறாங்களா அப்படின்னு அவர் ஆசை அவருடைய அழகை பார்த்து மனச்சோரம் போலாம் இந்த சக்காலத்தி மனச்சோரம் போயிட்டாண்டு மனசோரம் போயிட்டாளா போயிட்ட உடனே அப்பா அவ கற்பின் திறமையை இழந்து விட்டா போச்சு. இழந்து விட்ட உடனே இங்க இருக்க நம்ம வீட்டுக்கு அத்தை போய் சொன்னா எதனா சாபம் நம்ம கொடுத்துருவோம் வெட்டிய போயிடுவாரு. அங்க இருக்கிற அந்த ஆடை அனிமல்களை கிழித்து கொண்டு காட்டுல இருக்க சிங்கம் புலிதான் கடிச்சு கோத்துருச்சு. அப்படி கிழித்து கொண்டு கபட நாளக ஆடனா வீட்டுக்கு அத்து முன்னாடி அடியே ஏடுதா நில்லு அப்படின்னு ஞான கால்னால் உற்றி பார்க்கும் தருவாயில் இவ ஆகாய ஆசைப்பட்டது தெரிஞ்சு போச்சு. ஜமதகனி மகமணி அப்போ 4 பிள்ளைங்களும் அழைத்து கேட்கிறாரு, உன் தாய் இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டா, உன் தாயோட சிரத்தை வெட்டணும் அப்படி என்று விசுவாசு பரிசு பயதுமன் அப்படி 4 பேர்களை கூப்பிட்டு கேட்கும் பொழுது உன் சிரத்தை வெட்டினாலும் வெட்டுவன தவிர என் தாயோட சிரத்தை வெட்ட மாட்டோம் அப்படி என்று 4 பிள்ளைங்களும் சொல்லிடுச்சு. சொல்ல உடனே கல் செடி புல் மரமா போவோம்னு சொல்லிட்டு சாபத்தை கொடுத்தாரு. யாரு? ஜமதகனி மகாமணிவர். பின்பு 5வது பிள்ளையாகிய பரசுரமனை அழைத்து வந்து இந்த மாதிரி நடந்த கதையெல்லாம் சொன்னார். சொன்ன பிரகாரம் அவன் போய் வனவெடிக்கை மார்க்கமாக செல்லும் பொழுது சக்கிலியுடன் ஆபத்து என்ன எப்படியோ காப்பாத்துக்குமா அப்படி என்று சக்கிலியுடன் கேட்கும் பொழுது பரசுராம 2 பேரை சிரத்தை வெட்டிட்டான். அப்ப வெட்டி உடல் வேறும் சிரசு வேறும் அவன் அனுபவித்து தனித்தனியா கடந்து தான் பெத்த மகன் கையாலே இவ கழுத்து வெட்ட சக்காலத்து இவ வந்து எப்படி என்று சொல்லக்கூடாது. அதுக்கு எப்படி அப்புறம் சொல்லலாம்? அதெல்லாம் என்ன ஊரை தெரிஞ்சு செருவந்தாடு பட்டா பெத்த மகன் கையாலே சிரசை வெட்டின சக்காலத்தி ஊரூரா உடல் மாறின்னு பேர் பெற்று விளங்குறாரு. அப்படி என் பிள்ளை துரத்திட்டு வரும்போது அருந்துதியர் குலத்திலே உதித்த அந்த அம்மா பட்ட வெட்ட வந்தாங்க. அவங்கள போய் கட்டி பிடிச்சா வெட்டிட்டான். அப்புறம் சிரசு தெரியாத அந்த அம்மா உடல்ல வச்சு என்ன சிரசை வச்சு எழுப்பினாங்க. அதனாலதான் அகோரமாக இனிமேல் இந்த ஜடலம் இருக்கப்படாது என்று அழியலாம் என்று நான் இறங்கும் போது எங்க அண்ணன் நாராயணன், அம்மா நீ அருந்தூதியர் உடம்பு சிரசு தான் ஒல்லுது, நீ இந்த ஜடலத்தை ஒண்ணுதில்லை, நீ அழிக்க முடியாது, உடல் மாறியாக அந்தந்த கிராமத்தில் அமர வேண்டும். அதாவது கல்யாணம் ஆனா அருந்துதியும் வதிஷ்டரையும் கண்டையான்றாங்களே, அப்பேற்பட்ட அருந்துதி அந்த அம்மா தான் ஐயரையும் வண்ணீரையும் பார்த்தாரு இல்ல, அருந்துதியும் வதிஷ்டரையும் கண்டையா அப்பேற்பட்ட அருந்துதியர் குலத்திலே உதித்த சொல்றாமட்டு நன்னகரத்திலே இருக்க முடியான, அதாவது குப்ப நன்னார் மகளா இருக்க முடியான பேர்லாம் தெரியுதாப்பா சொல்லிட்டீங்களா? சுந்தரி அவர்கள் எனக்காக அந்த பட்டு சேலை வழங்கியுள்ளது. அப்பேற்பட்ட அம்மாவுக்கு அவங்க அக்கா தங்கச்சி ஹரிராமரை போலவும் அண்ணன் தம்பி ஹரிராமரை போலவும் அக்கா தங்கச்சி சீதாலட்சுமி போலவும் கூட்டம் கலையாமல் கொண்டையில வைத்த புட்பம் வாடாமல் மாலா ஆகிய கண்ணன் மாலா தொழில கொடுத்தார். எம்மம் பணம் கொடுத்தாலும் பணத்தை செலவு பண்ணிடுவோம். இத பல ஊர்ல கட்டிக்கிட்டு ஆடுவோம். ஆமா, நான் ஒரு 50 புடவை வச்சுக்கிறேன். துவைக்க மால்ல கட்ட மால்ல அதுக்கு முன்னெல்லாம் அதனால தான் சொல்றேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இந்த புடவை கலர்னா இந்த கலர்னா என் பொண்டாட்டிக்கு ரொம்ப சொல்றான் பாரு. நேற்று அந்த ஊர்ல கொடுத்தாங்க ஒரு புடவை, அது என் பொண்டாட்டிக்கு பிடிக்கணும்னா அவுத்து கொடுத்துட்டான். அது கொண்டு போய் கட்டிக்கிட்டே வந்து அவுத்து கொடுத்துட்டான். அவன் வேணாம்னா மஷினுக்கு அப்பேற்பட்ட என் அருமை தங்கை சுந்தரி அவர் கையினால் எனக்காக அளிக்கப்பட்ட பட்டு சேலை ஆயர்பாடிக்கண்ணன் ஆதிநாராயணன் நோயத்து வாழும் குறையத்து ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நான் என் மனசுல ஒரு ஆலோசனை, ஆடி பசி எனக்கு ஆகுதடி பார்வதியா என்ன செய்து பசி
ஆச்சு? தண்ணி 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 சாதம் கொடுத்தால் சாதத்தை உண்டே கொண்டையில் வெட்டி கொண்டது தத்தை பேக விட எடுப்பது தண்ணி தண்ணி டேய், தண்ணி தண்ணி இது அகில உலகம் எல்லாம். அகில உலகம் எல்லாம். அறுவையில் உமையாவரும் கடவுள் துடிக்கிறார். தண்ணி இந்த உலகமே சுத்தி வர ஒரு இடத்துலயும் தண்ணி கிடைக்கல. எங்கேயாவது கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு வாங்க. தண்ணி இரு குடு எங்க கிடைக்காது போடும் இரு நான் பாக்குறேன். தாத்தா உன் பைப்புல தண்ணி வருமா? தம்பி தூங்கிட்டு இருக்கான் உனக்காவது வருமாடா? தண்ணி வருமாடா? தண்ணி அவன் இப்பதான் வராதுன்னு அது சுத்தமா புட்பால கீழே போட்டான். இங்க பாரு, கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? இந்த புதுசாக வந்த இந்த ஊர் தலைவர் அட்டி பைப்பு போட்டுக்கிறாரு. இத ஒரு ஆளா சேர்த்து தண்ணி எடுக்க முடியாது. நீ கொஞ்சம் மனசு வச்சுன்னா தண்ணி வர வாய்ப்பு உண்டு. எப்படி? இதுக்கு பேரு தான் அடி பைப்பு. குண்டான கிட்ட வந்து காட்டு, நான் பட்டுக்கு 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 அடிப்பேன். தண்ணி பிச்சுக்கு 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 வரும். ஆனாலும் கண்ணாட்டி எங்கே போய் நோவு வாங்கிட்டு வந்து 2 மாசம் தண்ணி தண்ணி ஐயோ பாட்டி, சின்ன பாட்டி எங்கடா போய் நாரதா சின்ன பாட்டி சொல்லப்பா. தாத்தா உயிர் போயிட்டு போகுது. என்ன ஆயிடுச்சு? சாப்பாடு கேட்டா நீ தரல. ஆ. பாட்டி சாப்பாடு கொடுத்தாங்க, தொண்டையில விக்கிச்சு. அப்படின்றால் அந்த வண்டி எங்க அலைஞ்சாங்க. ஆ. எவனே ஒரு பையன் கூட்டு போனா தலைவர் புதுசா வந்து ஒரு புதுசா போர் போட்டு தண்ணி புத இருந்தா ஆ. கடைசியில் சுட்டு சுட்டா வரும்னா ஆ. ஒண்ணுமே வரல. வரல. நீங்க மனசு வச்சாதான் தாத்தா உயிர் தண்ணி தண்ணி எடுத்துருவாங்க. ஏன் பெருசா காலத்து என்ன பண்ணா? ஐயோ தண்ணியே இல்ல. ஆஹா. தண்ணி இது ஜலமாரி நாதேரியா சங்கரியண்டே கங்கையாலு சங்கரியண்டே கங்கையாலு காட்டுல மேய்தான் காடை. காடை காட்டுல நான் பையனும் போட்டேன் சாடை. இந்த சாடையெல்லாம் எனக்கு தெரியாதா? அப்படியே தண்ணி கேக்குற மாதிரி கேட்டு அப்படியே தண்ணி இல்லாத ஆக்குற மாதிரி ஆக்கியந்தே சக்கார்த்தி எம்மா சாடை காட்டுறாங்க பாரு பையனும் போட்டையும். நாரதா தாத்தா இப்ப சொல்லுங்க. உண்டை கூட சோறு உயிர் கூட சோறு சாப்பாடு போட்டா பசின்னு சொல்லுகிற பொழுது புசின்னு சாதம் கொடுத்தாங்களே கடவுளுக்கு சமம். ஆனா கடவுளுக்கு சமம் அவங்க பெரியவங்க சொல்லிவிடலாம். ஆமா அப்படி கொடுக்கும் சாதமாகப்பட்டது கொண்டையில வெட்டி கொண்டு உயிர் பெறுகிற தருணம் அதே யமனா மாறி போச்சு. மாறி போச்சு. உயிர் போற தண்ணி தண்ணிங்கிற பார்வதால தண்ணி உணவு கொடுக்க முடியல. தண்ணியை கொடுத்து உயிரை காப்பாற்றால பெகிறது தவிச்ச வாய்க்கு தக்க சமயத்துல தண்ணி அந்தவளே உலகத்தில் பெரியவள் போற உயிரை தந்து என்னது? அதனால கங்கையோ பெரிது. கங்கையோ பெரியது. கங்கையோ பெரிது. இந்த கங்கை தான் உயர்ந்தவன். அட அகில மங்களத்தில் கங்கையை பெரிதாக்கும். உலகத்தில் கங்கையை பெரியது. நான் போய் பார்த்தேன். குப்பண்ணா உட்காருண்ணா. தாத்தா மோசம் இல்லாம கண்டிப்பா சின்ன பாட்டி தான் பேச்சு. உண்மை. ஐயா, இந்த 2 பொண்டாட்டி கட்டல கம்மியாச்சு பூராவும் அந்த சின்னவள் தான் பேச்சுன்னு தூக்கி வச்சுட்டாரு. ராசம் போடும் போதே பார்த்த சின்ன பாட்டி பேசாத. அதே மாதிரி இப்ப அவதான் பேசா. கண்டிப்பா பாட்டி நாரதா என் மனசு கொஞ்சம் கூட கேட்கவில்லை. ஒன்னு சின்னதாகி போச்சு. சின்னதாய் நீ ஒன்னு சின்னவங்கன்னு சொல்லிட்டாப்ல. கங்கை தான் பேசிட்டார் தாத்தா. நான் இந்த 3 உலகத்திலும் தேவர்கிட்ட மனுஷங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி எப்படியாவது ஒன்னு பெருசாக்காத விட மாட்டேன். வேண்டியதியா பேச பட்டமே சொல்றேன்.
எண்ணியா பண்ணாக நஞ்சு உண்ட பாண்டு மைந்தன் பற்புனன் வில்லடியும் பட்டியல் செங்கரத்தான் வள்ளி திரு சூலமது மான்பிடித்து வேடத்தின் தோலுரித்து அரவம் பூண்டி தன்னாலே தானறிந்தான் பத்மா தூரன் நீ தனக்கஞ்சி ஐவேலம் காது நுழைந்து மன்னவாயு வகை தப்பி பிழைத்ததில்லை நீ பேச காரணம் என்ன என்ன என் தாலியால உன் உயிர் இருந்தது இந்த மாங்கல்ய மகிமையால சொல்றாளே அது ஒரு வகையில ஏற்றுக்கொள்ளலாம். அதே பத்மாசுரனுக்காக பயந்து நான் 50 வைக்கிற பொழுது மோகினி அவதாரம் கோபால கண்ணன் பத்மாசுர சமாளம் செய்வதற்காக கேட்ட வர என்ன யார் சிரசை மீது வலது கருத்து வைக்கிறோனோ அண்ணது பஸ்மாவாக போகணும் அப்படி வரம் கேட்டான் வரம் கொடுத்தேன் பயந்து 50 காய்க்குள் உள்ள போய் நுழைஞ்சிட்டேன். அது நடந்த கதை. அவளை எரிப்பதற்காக அதாவது மோகினியாக இருந்தான் கோபால கண்ணன். அப்ப அந்த மோகினியை வளம் துறந்துகிற பொழுது உன் மீது நான் சேர வேண்டும் என்று சொன்னால் எங்கேயாவது போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றான். தலம் இல்லைங்கிறான். ஆட்டு குழம்பு மாட்டு குழம்புல தலை இருக்கும், அதை தொட்டு தலையிலேயாவது வச்சுட்டு வா அண்ணியில கைய வைக்கா அப்படின்னா அப்படி தளத்துல தொட்டு அப்படி கருத்து மேல தலை வைத்தோன்னு பஸ்மா மேல பத்மாசுரன். அப்ப யாரு போடினா போடி அப்படின்னு உங்க வீட்டுக்கார சொல்றாருமா? நீங்கள் இருவருமாக வந்து என் பாத்திலே சரணாகதி அடைய வைக்கவில்லை. என் பெயர் பார்வதா அல்ல. இப்ப நான் எங்க போறேன்? அண்ணன போறேன். அண்ணன் வீட்டுக்கு போறேன். அதான் இந்த அகில உலகமே பிறக்காமனுமே பிறந்தவள் இந்த அபிராமி. எங்க அண்ணனுக்கு நான் எங்க அண்ணன் மட்டும் பெருசுன்னு சொன்னா போதும். எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன்.